வந்து இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றின நாலேஜ் இல்லை இருக்கணும். அவங்க படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், மார்க் எடுக்கணுன்றது மட்டும்தான் இருக்குது. அதை விட குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸும் தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கு அந்த மரம் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் நம்மளோட ஸ்கூல்லேருந்து இந்த வருஷம் இந்த க்ரீன் கிளப் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து க்ரீன் கிளப் க்ரீன் டிஃபெண்டர்ஸ் கேப்டன் கூட இருக்காங்க, டீச்சர்ஸ் 3 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளான் இருந்துச்சு, நம்ம ஒரு பிளான் மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டில் கன்வே பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம ஸ்கூலோட அதிதி ஐயரா அவங்க ஃபாதர் வந்து கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இப்போ வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட்டு சென்னையில் ஒரு ட்ரஸ்ட்டில் பேசியிருந்தோம், சாய்பாபா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நமக்கு ஒரு 500 மரக்கன்றுகள் கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்கூல் சென்னையிலேருந்து இங்கே நமக்கு வருது. அவங்களோட நேட்டிவ் வந்து மணவெல்குடி தான். ஸோ நம்ம பேசினதுல அவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே அந்த செடி வளர்க்குறதோட முக்கியத்துவம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாங்கள் கொடுக்குற செடி எல்லா குழந்தைக்கும் ஒரு செடி போவோம். அதில் வந்து பெற்றோரோட பங்கு ரொம்பவே அதிகம் இருக்குது.